எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் HR. ஏமாந்து போகிறது நமக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஏமாத்துறவங்களை நமக்கு கண்டுபிடிக்கவும் தெரியல. நாம ஏமாந்து போகிறத நம்மளால தடுக்கவும் முடியல. கேட்டா இதை கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப ஏமாந்து போறோம். என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்னொரு முறை ஏமாந்து போறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த உலகத்துல எப்படி உசாத்தனத்தோட வாழணுங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியமாயிடுச்சு. பேருந்துல நாள்தோறும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டி அந்த பேருந்து நடத்துனருக்கு தினந்தோறும் முந்திரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த முந்திரியை வாங்கி நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த நடத்துனர் ஒரு நாள் அந்த பாட்டி கிட்ட கேட்டாரு, பாட்டி எனக்கு எதுக்காக நீங்க தினமும் முந்திரி கொடுக்குறீங்க? அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு பல்லு இல்லை, அதனால என்னால் இந்த முந்திரியை கடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த நடத்துனர் கேட்டாரு, உனக்கு தான் பல்லு இல்லையே, அப்புறம் எதுக்கு பாட்டி முந்திரி வாங்குறேன்னு கேட்டார். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு பல்லில தான், என்னால் இந்த முந்திரியை கடிக்க முடியாதான், ஆனால் இந்த முந்திரியை சுற்றி இருந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். அந்த முந்திரியை கடிக்க முடியாதனால அந்த முந்திரியில சுற்றி இருந்த சாக்லேட் சப்பிட்டு தன்னால் கடிக்க முடியாத அந்த முந்திரியை அந்த நடத்துனருக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பாட்டி. இதுதாங்க கார்ப்பரேட் வேர்ல்டு. நமக்கு எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் அதை முந்திரின்னு நினச்சிக்கிட்டு நாம் வாங்குகிறோம். ஆனால் அது இன்னொருத்தர் சூப்பிட்டு கொடுத்து நமக்கு தெரியறதுக்கே பல வருடங்கள் ஆகிடும். இந்த உலகத்தில் ஃப்ரீன்னு எதுவுமே கிடையாது. எல்லா அன்பளிப்புலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமத்தை உடச்செறிஞ்சு என்னைக்கு நாம் வாழ போகிறோம்? எல்லாத்தையுமே தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய தவறான புரிதல் இந்த சமுதாயத்துக்கு சாதகமாயிடுது. ஒரு காலத்தில் தொலைக்காட்சியில் சமையல் நிகழ்ச்சினா மைக்ரோவேவனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. எந்த சேனலை நம்ம மாற்றினாலும் மைக்ரோவேவனில் எப்படி சமைக்க நமக்கு சொல்லி கொடுத்து மைக்ரோவேவனை விற்க பார்த்தாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு மைக்ரோவேவனில் சமைக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை வாங்கிறத பொதுமக்கள் எல்லாம் நிறுத்தின உடனே இப்போ எல்லா சேனலும் பானையில் எப்படி சமைக்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பொருளை வேண்டாம்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் நிறுத்தினா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் பப்ளிக் பவர். ஏதோ கார்ப்பரேட்கார சூழ்ச்சி பண்ணுறான், இதில் எங்களோட தப்பு என்னன்னு கேட்குறீங்களா? ஆசைக்கு வாங்குறதுக்கும் அவசியத்துக்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போனது நம்முடைய தப்பு. அவசரத்துக்கு வாங்குறதும் சௌகரியத்துக்கு வாங்குறதும் ஒன்றுன்னு நினைச்சது நம்முடைய தப்பு. ஒரு முறை ஏமாந்த நாம திரும்ப திரும்ப ஏமாற நம்முடைய மனசை பழக்கப்படுத்திக்கிட்டது நம்முடைய தப்பு. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நம்முடைய தப்பு. போதுங்கிற எண்ணம் நம்முடைய மனசுக்கு தோணாம இருக்கிறது நம்முடைய தப்பு. கையில காசு இல்லாட்டினாலும் தேவையில்லாததை கடன் வாங்கியோ தவணை முறையிலோ வாங்க துடிக்கிறது நம்முடைய தப்பு. நீ ஓசியில கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல மனசு வராதது நம்முடைய தப்பு. வாங்கின பொருட்களை சேர்க்கப்பட்டிருக்கூடிய உட்பொருட்கள் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்முடைய தப்பு. பாசம் மட்டும் கண்ணை மறைக்கிறது இல்ல, ஆசையும் கண்ணு புத்தி ரெண்டுமே மறைக்குங்கிறத உணராம இருக்கிறது நம்முடைய தப்பு. விலை குறைவான தரமான பொருட்கள் இருந்தும் நம்முடைய பழக்கத்தை மாத்திக்க முடியாதால விலையும் அதிகமான தரமும் இல்லாத பொருட்களை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கிறது நம்முடைய தப்பு. ஒரு பொருளை வேண்டாம்னு முடிவெடுத்து வெறுத்து ஒதுக்க முன் வராதது நம்முடைய தப்பு. ஒரு பொருளை வாங்கணும் முடிவு பண்ணி கடைக்கு போற நாம கடையில இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னும் வேற என்னெல்லாம் வாங்கலாம்னு மனசு அளவாய விடுறது நம்முடைய தப்பு. வாங்கின பொருள் தரமற்றதுன்னு தெரிஞ்சு வேற பொருள் வாங்கக்கூடிய நாம அதுவும் அதே நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வேறு பெயரிலான ப்ராடக்ட் அப்படிங்கிறத உணராம இருக்கிறது நம்முடைய தப்பு. ஒரு பொருளை அதனுடைய நியாயமான விலைக்கு வாங்கும்னு நினைக்காம அடிமட்ட விலைக்கு வாங்கும் நினைக்கிறது நம்முடைய தப்பு. ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசமா கிடைக்குமான்னு ஏங்கிறது நம்முடைய தப்பு. ஒருத்தர் விளம்பரப்படுத்துறதெல்லாம் கேள்வி கேட்காம ஏத்துக்கிறது நம்முடைய தப்பு. எல்லாரும் வாங்குறாங்கிறதுக்காக நாமளும் போய் வாங்குறது நம்முடைய தப்பு. பலமுறை ஏமாந்தோம், சரி இனியும் ஏமாறாம இருக்க என்ன செய்யலாங்கிறதுல பெருசா அக்கறை செலுத்தாம இருக்க நம்முடைய தப்பு. நாம தான் ஏமாந்தோம், நம்முடைய பிள்ளைகளும் ஏமாறாம இருக்க அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இன்னமும் கொடுக்காம இருக்கிறது நம்முடைய தப்பு. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட், பேக்கடு ஃபுட்டுன்னு பலவும் இங்க உலாவர நம்முடைய சோம்பேறித்தனம் தான் காரணங்கிற இன்னமும் உணராம இருக்கிறது நம்முடைய தப்பு. இத்தனை தப்பையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு ஒத்த வரியில கார்ப்பரேட்காரன் தப்பு பண்றான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏமாத சோழகிரி இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கதான் செய்வான். நாம ஏமாற தயாரா இருக்கும் பொழுது ஏமாத்துறவனுக்கு வேற என்ன வேணும்? எல்லா நிறுவனங்களுமே லாபம் ஈட்ட தான் பார்க்கும். நம்ம அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. லாபம் ஈட்டாம எப்படி சம்பளம் கொடுக்க முடியும், வேலை வாய்ப்புகளை பெருக்க முடியும், தொழில் நடத்த முடியும்? ஆனா உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தரமற்ற பொருள், சுற்றுச்சூழலுக்கு பொருளாலோ நிறுவனத்தாலோ கேடு அதிக விலையானது. இந்த 4 தான் பொதுமக்கள் ஒரு நிறுவனத்தின் மீது வைக்கக்கூடிய புகார். ஆனா இந்த 4மே வெகுஜன மக்களினுடைய எண்ணத்துக்கேற்பதான் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை வாங்காம நிராகரித்தாலே போதும், இந்த 4மே அடிபடும்.
ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம். ஒரு பொருள் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சும் நாம் அதை திரும்ப திரும்ப வாங்கி உபயோகிப்போம். காரணம் அலட்சியம். மாறுவோம், மாற்றம் படைப்போம். நன்றி. இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.